Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about work energy theorem. Okay, so this is a very powerful theorem அப்படினு சொல்லுவாங்க. So work-ஐயும் எனர்ஜியையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன் இது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தியரம். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் அதில் வந்து நம்ம போன 2 வீடியோஸில் கைனடிக் எனர்ஜி, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பற்றி இம்பார்ட்டண்டான ரிலேஷன்ஸ்லாம் பார்த்தோம். அது வந்து இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் நம்மளுக்கு பெட்டராக புரியும். ஓகே ரைட், இப்போ வி கோ இன்டு த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே ரைட்ப்பா. ஸோ இப்போ கவனிங்க, ஒர்க் எனர்ஜி தியரம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு மாஸ் எம் இருக்குது. ஓகே, ஒரு மாஸ் எம் இருக்குது. மாஸ் எம்முக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது. ஓகே, லெட்ஸ் கன்சிடர் தி சிச்சுவேஷன். இனிஷியல் கண்டிஷன் இது. ஓகே, திஸ் இஸ் இனிஷியல் ஒன். இனிஷியலாக ஒரு மாஸ் எம் இருக்குது. அந்த மாஸ் எம்முக்கு என்ன வெலாசிட்டி இருக்குது? விஐ வெக்டார். விஐ வெக்டார். ஸோ வெலாசிட்டி வந்து விஐ வெக்டார்னால் அதோட மேக்னிடியூட் என்ன இருக்கும்? ஸ்பீடுன்னு கூப்பிடுவோம்ல, தட் இஸ் விஐ. ஓகே, ஸோ மாஸ் எம் ஹேவிங் எ வெலாசிட்டி, ஸ்பீடு வந்து விஐ. இப்போ நல்லா கவனிங்க, இந்த மாஸ் எம் இருக்குது, அதோட வெலாசிட்டி இனிஷியலாக சம் வெலாசிட்டி விஐ இருக்குது. இப்போ இந்த மாஸ் எம் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆக போகுது அப்படின்னா F1, F2, F3, Fn. ஒரு n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க. ஆக்ட் ஆகுது மீன்ஸ் இப்படி ஆக்ட் ஆகலாம், எந்த ரேண்டம் டைரக்ஷன்ஸில் ஆக்ட் ஆகலாம். அப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஆக்டிங் மீன்ஸ் நத்திங் பட் வாட், மாஸ் எம் மேலே நிறைய டைரக்ஷன்லேருந்து ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? F1, F2, F3, F4 அண்ட் F5. ஸோ ஒரு மாஸ் எம் இனிஷியலாக விஐ வெலாசிட்டியில் இருக்குது. ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். ப்ளஸ்னால் என்ன அர்த்தம்னா, இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த ஃபோர்ஸஸ்லாம் அது மேலே போய் ஆக்ட் ஆக போகுது. இனிஷியலாக இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனில் இந்த ஃபோர்ஸஸ் போய் இந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆக ஆரம்பித்தா என்ன ஆகும்? ஃபைனலாக திஸ் இஸ் த ஃபைனல் கண்டிஷன். ஃபைனலாக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த மாஸோட வெலாசிட்டி என்ன ஆகிடும்? மாறிடும். ஸோ இதுதான் பேசிக்கலி ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ அதோட ஸ்பீடு என்ன கூப்பிடலாம்? அதை நம்ம என்ன சொல்லலாம்? VF, ஸ்பீட், ஃபைனல் ஸ்பீட். சரிப்பா. ஸோ இப்போ ஒர்க் இது புரியுதா? இது இனிஷியல் கண்டிஷன். இந்த கண்டிஷன் மேலே நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, அதுதான் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கேன். தட் இஸ் த ஃபைனல் கண்டிஷன். ஓகே ரைட். ஸோ இதை நம்ம ஒர்க் எனர்ஜி தியரம் இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இந்த மாஸ் மேலே வந்து ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சு இல்லையா, ஒருத்தரோட ஒர்க் டன் WF1, WF2, WF3 இண்டிவிஜுவல் சம் ஆஃப் ஆல் த ஒர்க் டன்ஸ். ஒரு ஃபோர்ஸோட ஒர்க், ஏன்னா n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு, ஒரு ஃபோர்ஸ்க்கு என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஒர்க் டன். அந்த எல்லா ஒர்க் டனையும் ஆட் பண்ணால் அது வந்து எதுக்கு ஈக்குவல் டுவாக இருக்குமா? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாஸ் எம். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜினா டெல் கேஇ, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்னன்னு கூப்பிடலாம்? 12mvf². ஏன்னா ஃபைனலி ஸ்பீடு தானே, கைனடிக் எனர்ஜின்றது ஸ்பீட் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 12mvi². புரியுதா? ஸோ சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஒர்க் டன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் எம் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. புரியுதா இல்லையா? ஸோ ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக என்ன இருக்குது? ஒர்க் டன் பை ஆல் த ஃபோர்ஸஸ் இருக்குது. ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எனர்ஜி இருக்குது. ஸோ தட்ஸ் வை தே ஆர் காலிங் இட் அஸ் வாட்? ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க்கையும் எனர்ஜியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அதாவது நிறையா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸால் பண்ண முடியாததை இந்த ஒர்க் எனர்ஜி தியரம் பண்ணும். இது அதை பற்றிய ப்ராப்ளம்ஸை நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஐடியா புரியுது. இனிஷியலாக ஒரு சிஸ்டம் இருக்குது, அது மேலே நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, அதோட எல்லா ஒர்க்டனையும் ஆட் பண்ணால் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். டெல் கேஇன்றது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாஸ் எம். சரி, இப்போ வந்து இந்த ஒர்க் எனர்ஜி தியரத்தையே நம்ம எப்படி பார்க்கலாம்னா 2 ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நான். ஸோ இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். கிரவுண்டு இதெல்லாம் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து நம்ம படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எல்லா ஒர்க் டன் பை ஆல் த ஃபோர்ஸஸ் ஆட் பண்ணுறோம்ல, that should be equal to change in kinetic energy. டவுட் இல்லை. ஆனால் இந்த VFும் VI இருக்குல்ல, இந்த VFும் VIயும்
are the speeds measured from the inertial frame. நம்ம ஒரு மோஷன் நடக்குதுன்னு வைங்க, ஒரு மோஷன் நடக்குது, அந்த மோஷனை வந்து நம்ம ரெண்டு ஃப்ரேம்லேருந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஒன்று இனர்ஷியல் ஃப்ரேம், தட் இஸ் ஃப்ரேம் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஃப்ரேம் மூவிங் வித் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து நம்ம படிக்கும்போது ஒர்க் எனர்ஜி தியரம் எப்படி வரும்னா சமேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ப்ளஸ் என்ன வரும், சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஓகே, இப்போ விஐ அண்ட் விஎஃப்ன்றது இங்கே என்னென்னா இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் மாஸ் மெஷர்ட் ஃப்ரம் which frame, inertial frame. So inertial final speed of mass measured from where, inertial frame. அதாவது இந்த ரெண்டு ஸ்பீடையும் நம்ம எங்கேருந்து பண்ணணும், இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து படிக்கிறனால நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் என்ன மெஷர் பண்ணுறோமோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்கும்போது எப்படின்னா நம்ம எப்பயும் போல் ஒர்க் டன் பை ஆல் த ஃபோர்ஸஸ் போட்டுருணும். கூட நம்ம என்ன பண்ணணும்னா ஒர்க் டன் பை சூடோ ஃபோர்ஸ், ஒர்க் டன் பை, ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் எல்லா ஃபோர்ஸையும் தாண்டி டெஃபினட்டாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் நான் இனர்ஷியல் ஃப்ரேமில், விச் இஸ் நத்திங் பட் சூடோ ஃபோர்ஸ். அதோட ஒர்க் டனையும் நம்ம போடணும், விச் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. half mv f டேஷ் போட்டிருக்கோம் பாருங்கள், எஃப் டேஷ் ஸ்கொயர், இது வந்து என்னது -1/2 mvi டேஷ் ஸ்கொயர். அதாவது டேஷ் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா vi டேஷ்னு போட்டிருக்கேன், தட் இஸ் இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் மாஸ் மெஷர்ட் ஃப்ரம் வேர், நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து படிக்கிறோம்ல, இதை நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து படிக்கிறனால அங்கேருந்து மெஷர் பண்ணக்கூடிய ஸ்பீடை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி ஃபைனல் ஸ்பீட் ஆஃப் மாஸ் மெஷர்ட் ஃப்ரம் வேர், நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ இனர்ஷியலுக்கும் நான் இனர்ஷியலுக்கும் டிஃப்ரென்ஸ் எங்கன்னா ஒர்க் டன் பை ஆல் த ஃபோர்ஸஸ் போடுறோமா, ஃபைனலி வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா சூடோ ஃபோர்ஸ் ஆட் ஆகுது. அதே அட் த சேம் டைம் ஸ்பீடு வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் என்ன ஸ்பீடை மெஷர் பண்ணுறீங்களோ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இட்ஸ் வெரி சிம்பிள்ப்பா. இப்போ நான் இதை இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து படிக்கிறேன் ஒரு ப்ராப்ளமை, ஒரு மோஷனை. அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஒர்க் டன் மெஷர்டு ஃப்ரம் இனர்ஷியல் ஃப்ரேம், ஒர்க் டன் மெஷர்ட் ஃப்ரம் இனர்ஷியல் ஃப்ரேம், எல்லா ஒர்க் டன்மே இது இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே இனர்ஷியல் டேர்ம்ஸ், இது நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ இது ஒர்க் டன் எவ்ரிதிங், கைனடிக் எனர்ஜி எவ்ரிதிங் ஷுட் பி ஃப்ரம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ இந்த எல்லா ஒர்க் டன்மே எங்கேருந்து கால்குலேட் பண்ணுது, இனர்ஷியல் ஃப்ரேம். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியில் இருக்க ஒரு டேர்மே இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து பார்த்தது தான். அதே மாதிரி நான் இனர்ஷியல் ஃப்ரேம் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் டன்னுமே நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து கால்குலேட் பண்ண ஒர்க் டன் தான். அதே மாதிரி சூடோ ஃபோர்ஸுமே நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் வந்த புது ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியும் ஷுட் பி ஃப்ரம் த மெஷர்ட் ஃப்ரம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். புரியுதா? எஸ். இப்போ நம்ம இதை பற்றிய ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். ஓகே குட். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ பொசிஷன் எக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் 1 kg மூவிங் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அட் டைம் t இஸ் given by x is equal to 1/2 t square meter அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் in time interval t equal to 0 to t equal to 3 seconds. இப்போ 1 second நான் படிக்கிறேன். ஸோ பொசிஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் 1 kg மூவிங் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஒரு பார்ட்டிக்கல் வந்து மாஸ் வந்து 1 kg, இட் இஸ் மூவிங் அலாங் கம்ப்ளீட்லி அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகுது. அட் டைம் t அதோட பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துறேன், x is equal to 1/2 t square. ஸோ ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஸோ பிட்வீன் த டைம் இன்டர்வல் t equal to 0 and t equal to 3 seconds. அதாவது இந்த பார்ட்டிக்கல் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகணும் அப்படின்னா சம் ஒன் நீட் டு கிவ் த ஃபோர்ஸ். அந்த இடத்துல ஒர்க் டன் பை திஸ் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறான். கரெக்டு தானே? ரைட். ஸோ இப்போ கவனிங்க, இங்கே இந்த என்டையர் ப்ராப்ளமில் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கான். உடனே என்ன கேட்குறான், இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் அ ஒர்க் டன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டிஸ்கஷன் எல்லா இதுலேயுமே வந்து ஒரு ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஃபோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தானே கண்டுபிடிக்க முடியும். W is equal to integration F vector dot dr vector constant force இருந்தால் F vector dot d vector. கரெக்டாக? பட் ஆனால் கண்டிப்பாக ஃபோர்ஸ் இருந்தால் தானே ஒர்க் டன் வரும். ஆனால் இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாருங்கள். அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனை கொடுத்துட்டான். என்டையர்லி ஆப்ஜெக்டோட பொசிஷன் மட்டும் கொடுத்து ஒர்க் டன் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் முடியும். யூஸிங் த பவர் ஆஃப் வாட், ஒர்க் எனர்ஜி தியரம். இந்த ஒர்க் எனர்ஜி தியரம் எப்படின்னா அது என்ன ஃபோர்ஸ்னே நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் somehow we will get the answer using work energy theorem. So it is a very very powerful theorem. ஓகே, அதை நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். ரைட். ஸோ கவனிங்க, இது வந்து நம்மளோட மாஸ் m. இதுக்கு வந்து எக்ஸ் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கணும்னா பேசிக்கலி சம் ஃபோர்ஸ் வந்து இது மேலே ஆக்ட் ஆகிருக்கணும். நான் ரைட் ஹேண்ட் சைடில் சம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு போடுறேன். பட்
இது மேலே வெறும் இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் இங்கே எழுதியிருக்கேன்ப்பா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து மூவ் ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ டியூ டு சம் ஃபோர்ஸ் இட் இஸ் மூவிங், நான் இதுதான் அந்த ஃபோர்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னோடய கொஸ்டின் என்னென்னா, இது மேலே வெறும் அந்த எஃப் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளுக்கு என்ன இருக்கும், டவுன்வர்டு பார்த்து எம்ஜி இருக்கும், அப்வர்டு பார்த்து என்ன இருக்கும், நார்மல் ரியாக்ஷன். ஓகே, இப்போ நம்மளோட ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது, work done by individual forces acting on the mass m. So mass m மேலே ஆக்ட் ஆகக்கூடிய individual forces ஓட work done due to normal reaction mg and capital F. இதோட ஒருத்தரோட work done will be equal to what, change in kinetic energy. கரெக்டு தானே, இதென்ன சொல்லிச்சு ஒர்க் எனர்ஜி தியரம். ஸோ நல்லா கவனிங்க, இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கு. பட் எம்ஜியும் நார்மல் ரியாக்ஷனும் எப்படி இருக்குது, work done right hand side, but they are perpendicular, correct? So force and displacement perpendicular இருந்தால் நம்மளோட ஃபார்முலா தெரியும்ல. இப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, டாட் ப்ராடக்ட் வந்து 0 ஆகிடும். ஸோ cos 90 நம்மளுக்கு என்ன ஆகிடும், இங்கே 19 போட்டிங்கன்னா this term will go to 0. So basically what I am trying to say is work done by normal reaction and work done by mg are what, 0. So இங்கே யார் work done non-zero அப்படின்னா work done by force F is equal to change in kinetic energy. புரியுதா? ஸோ work done by force is equal to change in kinetic energy, final kinetic energy minus initial kinetic energy. அவன் between what time interval கேட்டிருக்கான், t equal to 0க்கும் t equal to 3 செகண்டுக்கும். ஸோ பொசிஷன் கொடுத்தா நீங்கள் எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிப்பீங்க, v is equal to 2t, டைம் t equal to 0 அப்போ ஸ்பீட் என்னது, v equal to 0, and the time t equal to 3 செகண்ட் அப்போ வெலாசிட்டி வந்து 6 meters per second. ஸோ பேசிக்காக நீங்கள் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல, 6 ஸ்கொயர் இது 0 ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர், நம்மளுக்கு 36/2. 36/2னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 18 ஜூல்ஸ். புரியுதா? ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஸோ இப்போ என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, நம்மளுக்கு கொஷினில் ஃபோர்ஸே கொடுக்கறனாலும் நம்மளால் ஒர்க் டன் கண்டுபிடிக்க முடியும் டியூ டு தட் ஃபோர்ஸ் யூஸிங் ஒர்க் எனர்ஜி தியரம், ரைட்டா? ஸோ இங்கே வந்து ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் எஃப் வந்து என்னது, 18 ஜூல், ரைட். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வில் கோ இன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். See, an object of mass m, mass 5 kg falls from rest through a vertical distance of 20 meter and attains a velocity of 10 meters per second. How much work is done by the resistance of air on the object? G வந்து 10 meters per second square எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கான். See, once again I will read this question. An object of mass வந்து 5 kg falls from rest. So restல இருந்து free fall மாதிரி விழுது, restல இருந்து through a vertical distance 20 meter மேலேருந்து கீழே பார்த்து இறங்குது, and attains a velocity of what, ரெஸ்ட்லேருந்து விட்டோம் கீழே 20 meter தாண்டதுக்கப்புறம் என்னது, 10 meters per second it have attained the velocity. How much work is done by the resistance of the air? இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நான் மேலேருந்து விட்டேன்னா என்ன இருக்கும், நம்மளுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா, வேறு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா அப்படின்னா, இங்கே கொஸ்டின்லேயே நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டான், ஒர்க் டன் பை ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி கிளியர். அப்போ ஏரோட ரெசிஸ்டன்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். சரி, நம்ம முன்னாடி வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ்லாம் படிக்கும்போது ஃப்ரீ ஃபாலில் ஏர் ரெசிஸ்டன்ஸை இக்னோர் பண்ணிடுவோம். இப்போ ஜென்ரலாக நம்ம படித்தோம்ல பிகினிங்கில் மோஷன் இன் பிளேனில், அதில் ஜென்ரலாக ஏர் ரெசிஸ்டன்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். பட் இங்கே வந்து ஆக்சலரேஷன் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணுறான். ஸோ பேசிக்காக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி இங்கே வந்து மாஸ் வந்து 5 kg ரெஸ்ட்லேருந்து ஃப்ரீ ஃபால், தட் இஸ் ரெஸ்ட்லேருந்து விடுறோம். பட் விழும்போது என்னென்னா இங்கே வந்து ஏர் இருக்குது, திஸ் இஸ் அன் ஏர் மீடியம். ஏர் மீடியம்னா என்ன அர்த்தம், ஏரோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஏரோ ஒரு ஃபோர்ஸ் தரும். ஓகே, எப்போவுமே கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏர் ரெசிஸ்டன்ஸோட ஃபோர்ஸ் எப்போவுமே ஆப்ஜெக்ட் வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஆப்ஜெக்ட் ஒரு டைரெக்ஷனில் போகுதுன்னா அந்த வெலாசிட்டி டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் எப்போவுமே என்ன இருக்கும், ஏர் ஃப்ரிக்ஷன் மாதிரி. ஓகே, ஸோ கவனிங்க, மேலேருந்து கீழே வருது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணலாம், 20 meter. ஸோ 20 meter ட்ராவல் பண்ணோன்னா இட் ஹவ் அட்டைன்ட் அ வெலாசிட்டி ஆஃப் 10 meters per second. ஸோ இப்போ என்ன நம்ம பாயிண்ட் நோட் பண்ணணும்னா, இந்த ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே விழும்போது என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இது மேலே ஆக்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எம்ஜி ஆக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் வெலாசிட்டி டவுன்வர்ட். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது, ஒர்க் டன் பை ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட்
summation will be equal to change in kinetic energy. இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் தான், ஒன்று mg, இன்னொன்று வந்து என்னது ஏர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ mgன்றது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸா வேரியபிள் ஃபோர்ஸா? mg இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ, டவுன்வர்ட் பார்த்தா எப்போவுமே இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இதோட ஏர் ரெசிஸ்டன்ஸோட ஒர்க் டன் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை கண்டுபிடிச்சிட்டு தென் ஐ கேன் ஃபைண்ட் திஸ் ஒன். இப்போ இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி? நம்மளுக்கு வந்து 0, கரெக்டாக இல்லையா? இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு 0, ஃபைனல் வெலாசிட்டி நம்மளுக்கு எவ்வளோ? 10 meters per second ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இல்லையா? ரைட். ஸோ இப்போ W is equal to mg. நான் என்ன பண்ணுறேன்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டாட் ப்ராடக்ட். நான் ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்? பிகாஸ் திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் mgன்றது. ஸோ FD cos theta I have used. ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது? மேலேருந்து கீழே பார்த்துருக்கு. அட் த சேம் டைம் ஃபோர்ஸுமே எந்த டைரெக்ஷனில் இருக்குது? ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் இன் சேம் டைரெக்ஷன். ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் இயர்? theta equal to 0, cos 0 will be 1. கரெக்டா? ஸோ mgd எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு? mgd. ரைட். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? g 10 20. ஸோ ஃபைனலி ஒர்க் டன் பை mg என்னது? ப்ளஸ் 1000 ஜூல். ப்ளஸ் 1000 ஜூல். ஏன்னா ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் டைரெக்ஷனில் இருக்கனால நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? பாசிட்டிவில் ஒர்க் டன் வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் ஒர்க் டன் பாசிட்டிவ் வருது, நெகட்டிவ் வருதுலாம் இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஷனில் பார்த்துறது உள்ளது தான். ஓகே ரைட். ஒர்க் டன் பை ஏர் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனிங்க. இந்த ஃபார்முலாவில் இந்த பர்டிகுலர் டேர்மை அந்த சைடு கொண்டு போங்க. இஃப் யூ பிரிங் தட் சைடு கொண்டு போனீங்கன்னா வாட் இஸ் ஹாஃப் ஜி எம் இருக்க இடத்துல 5 10 ஸ்கொயர். ஸ்பீடு வந்து என்னது? இனிஷியலி 0. இதுக்கு இந்த டேர்ம் அந்த சைடு வந்துச்சு இல்லையா? ஸோ மைனஸ் 1000 ஜூல். ஸோ இதை கண்டுபிடிங்க. 215 வரும். இது மைனஸ் 1000. ஸோ மைனஸ் 750 ஜூல் வந்திருக்கு. ஸோ ஒர்க் டன் பை ஏர் ரெசிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு ஆன்சரு? மைனஸ் 750 ஜூல். இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? சி, ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டவுன் சைட், பட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆப்போசிட். அதனால நம்மளுக்கு இங்கே என்ன வருது? ஒர்க் டன் நெகட்டிவாக வருது. புரியுதா? எஸ். ஸோ அடுத்து we will see a very interesting problem. இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். a bullet of mass 10 gram, a bullet of mass 10 gram leaves a rifle. ரைஃபிள்ன்றது என்னது? ஒரு துப்பாக்கி. துப்பாக்கியிலேருந்து லீவ்ஸ்னால் வெளியில் வருது. at a initial velocity of 1000 meters per second, 10 கிராம். அப்போ கேஜியில் மாற்றிங்கன்னா 10⁻². கரெக்டாக? கேஜியில் மாற்றினீங்கன்னா 10⁻². and strikes the earth at the same level அப்படின்னு கொடுத்துருக்கான் with a velocity of 500 meters per second. So the work done in joules for overcoming the resistance of air will be. Okay, இது என்னதான் இந்த ப்ராப்ளம் வந்து 1989ல் கேட்டாலும் இட்ஸ் a very good problem till today. ஓகே, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை புரிஞ்சு போடுறது தான் இட்ஸ் a very good thing. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கான்? புல்லட் ஆஃப் மாஸ் வந்து எவ்வளோவா? 10 கிராம் leaves a rifle at a velocity of 1000 meters per second and strikes the earth at the same level. சேம் லெவல்னால் நான் எந்த ஹைட்டில் எந்த ஹைட்டில் நான் புல்லட்டை வெளியில் விட்டனோ அதே லெவலில் போய் படுதுன்னு சொல்கிறான் அவன் கொடுத்த டேட்டா படி. ஒர்க் டன் இன் ஜூல்ஸ் ஃபார் ஓவர் கம்மிங் த ரெசிஸ்டன்ஸ். எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கு ஓவர் கம்மிங் த ரெசிஸ்டன்ஸ்? அதாவது ஏர் ரெசிஸ்டன்ஸை மீறி எவ்வளோ ஒர்க் டன், ஏர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கு அதுதான் பேசிக்கலி ஒர்க் டன் இன் ஜூல் ஃபார் ஓவர் கம்மிங் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர். ஓகே, பேசிக்கலி ஒர்க் டன் பை ஏர் ரெசிஸ்டன்ஸை அவன் கேட்குறான். புரியுதா? ஒர்க் டன் பை ஏர் ரெசிஸ்டன்ஸ். சரி கவனிங்க பா, திஸ் இஸ் மை ரைஃபிள். ரைட்டா? இது என்னோடய ரைஃபிள்லேருந்து 1000 meters per second வெளியில் வருது. சரி, நம்ம இதுமே ஒரு புல்லட் வெளியில் வரும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போன்னா, இட் கோஸ் இன் அ ப்ரொஜெக்டைல் மோஷன். கரெக்டாக? ஹாஃப் ப்ரொஜெக்டைல் சொல்லுவாங்களே, இப்படி போய் அப்படி கீழே இறங்கிடும், பேராபோலிக் பாத். ஆனால் கீழே இறங்கிடும். இவன் இங்கே 1000 meters per second நேராக போய் அது என்ன ஆகும்? அப்படி கீழே இறங்கி நேராக போய் கிரவுண்டில் போய் படும். இவன் விழும்போது எவ்வளோ வெலாசிட்டின்னு சொல்கிறான்? 500 meters per second. பட் வெளியில் வரும்போது 1000 meters per second. இப்போ ஜென்ரலாக என்ன நடந்திருக்கும்? புல்லட் ரைஃபிளை விட்டதுலேருந்து சம் ஹைட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கும், சம் டிஸ்டன்ஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் கீழே இறங்கியிருக்கும், சம் டிஸ்டன்ஸ் கீழே பார்த்து இறங்கியிருக்கும்னு வைங்க. கரெக்டாக? பட் ஆனால் இவன் கொஷினில் என்ன சொல்கிறான்னா, இங்கேருந்து விட்ட புல்லட் வெளில வந்தது லெவல் சர்ஃபேஸில் சேம் லெவலில் போய் விழுதுன்னு சொல்கிறான். தட் இஸ் he is trying to say
that D is very small. அதாவது அந்த ஹைட் இறங்குச்சு இல்லையா, அதாவது கிரவுண்டுக்கும் ரைஃபிளுக்கும் ஆல்மோஸ்ட் த டிஸ்டன்ஸ் இஸ் சேம். ஸோ D is very small அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ பேசிக்காக என்னென்னா இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணிடணும். புரியுதா? இந்த டிஸ்டன்ஸை யூ நீட் டு இக்னோர். தட் இஸ் அ பாயிண்ட். அவன் மறைமுகமாக சேம் லெவல்னு சொல்லும்போது இந்த டிஸ்டன்ஸை நம்ம இக்னோர் பண்ணிடணும். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ W is equal to mg. W is equal to mg இல்லையா? சாரி, நம்மளுக்கு வந்து என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இந்த புல்லட் மேலே ஆக்ட் ஆகுது? புல்லட் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்னா, புல்லட் மேலே டவுன்வர்டு பார்த்து என்ன ஆக்ட் ஆகும்? புல்லட் மேலே mg ஆக்ட் ஆகும். பட் அது அட் த சேம் டைம் வெலாசிட்டி இப்படி போகுது இல்லையா புல்லட்டோடது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன இருக்கும்? ஏர் ரெசிஸ்டன்ஸ் வில் பி தேர். புரியுதா? ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து mg, இன்னொன்று வந்து எனது ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது? சரி, ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து ஒர்க் டன் பை ஏர் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறான். ஏர் ரெசிஸ்டன்ஸ் எந்த எப்படி அதோட ஃபார்ம் இருக்குன்னே தெரியாது. அதோட ஃபோர்ஸ் தெரிஞ்சால் தானே ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியா. பட் இங்கே நம்ம ஏர் ரெசிஸ்டன்ஸோட ஃபோர்ஸோட ஈக்குவேஷனே தெரியாது. பட் ஸ்டில் நம்மளால் அதோட ஒர்க் டன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒர்க் டன் பை mg, ஒர்க் டன் பை ஏர் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, இங்கே சேம் லெவலில் ட்ராவல் பண்ணுது. கவனிங்க, இட் இஸ் ட்ராவலிங்னா சேம் லெவல். கரெக்டாக? ஆல்மோஸ்ட் இந்த டிஸ்டன்ஸை நம்ம இக்னோர் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? புல்லட் எக்ஸாக்டாக ஹாரிசான்டலாக போகுது. ஸோ நம்ம என்ன இங்கே புரிஞ்சுக்கணுன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டுவர்ட்ஸ் ரைட், ஆனால் mg வந்து டவுன்வர்ட். ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தெம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்குது, mg டவுன்வர்ட் இருக்குது. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தெம்? 90 டிகிரி. ஸோ ஒர்க் டன் பை cos 19 வரும். ஸோ cos 90 0. ஸோ ஒர்க் டன் பை mg வந்து என்னது? இங்கே கிடையாது, நம்ம இக்னோர் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அசம்ஷன் பண்ணிக்கிறோம். D is very small. சேம் லெவலில் விழுதுன்னா இப்படி ஃபோர்ஸோட, யா கரெக்ட், we need to ignore this WmG. ஓகே ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? W is work done by air resistance is equal to change in kinetic energy. What is the initial kinetic energy? What is the final kinetic energy? Half m. மாஸோட வேல்யூ 10 கிராம் இல்லையா? 10 கிராம் 10 to the power -2 எழுதலாம் kgயில். ஸோ ஸ்பீட் ஸ்கொயர் minus 1/2 10 power -2 இனிஷியல் ஸ்பீட் ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வாட் யூ வில் கெட்? நம்மளுக்கு -3750 ஜூல் வரும். கரெக்டாக? எஸ், we need to get a minus sign. So this is our work done by air resistance. ஆல்ரெடி ஏன் இந்த மைனஸ் சைன் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது. கரெக்டாக? டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன், பட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ கவனிங்க, சரி இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஸோ கன்சிடர் ட்ராப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹேவிங் மாஸ் வந்து 1 கிராம் ஃபாலிங் ஃப்ரம் அ ஹைட் ஆஃப் 1 கிலோமீட்டர். சி இந்த ப்ராப்ளம் வந்து பிஃபோர் இந்த ப்ராப்ளம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை இதை போட்டு பாருங்கள். பிகாஸ் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட ஒரு ப்ராப்ளமோட ஒரு வெரைட்டி தான், சிமிலர் டைப் தான். ஸோ ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ரைட். ஸோ இப்போ கன்சிடர் அ ட்ராப் ஆஃப் ரெயின் வாட்டர் 1 கிராம் ஃபாலிங் ஃப்ரம் அ ஹைட் ஆஃப் 1 கிலோமீட்டர் மேலேருந்து கீழே விழுதான். இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் வித் அ ஸ்பீட் ஆஃப் 10 meters per second, 50 meters per second. ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்க சொல்கிறான். ஸோ ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர் ஃபோர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டு பேரோட ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று ஏர் ரெசிஸ்டன்ஸோட ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஓகேப்பா, குட். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, ரெயின் வந்து நம்மளுக்கு க்ளவுட்லேருந்து வெளியில் வரும்போது ரெஸ்ட்லேருந்து ஒரு ஃப்ரீ ஃபால் மாதிரி தானே வரும். இப்போ க்ளவுட்லேருந்து ரெயின் வரும்போது அந்த ட்ராப்பு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி வில் பி 0. ஸோ இதுதான் என்னோடய ரெயின் ட்ராப்புன்னு வைங்க. திஸ் இஸ் நாட் இன் ஸ்பெரிக்கல் ஷேப், சம்திங் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட ரெயின் ட்ராப். ஓகே, மாஸ் வந்து 1 கிராம், கேஜியில் 10 - 3. ஸோ இனிஷியலாக ரெஸ்ட்லேருந்து நம்மளுக்கு அந்த க்ளவுட்லேருந்து வரும். ஸோ அப்படி வரும்போது 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுதான். ஸோ கிரவுண்டை ரீச் பண்ணும்போது எவ்வளோ வெலாசிட்டி? ஸ்பீட் வந்து 50 meters per second. ரைட்டா? ஸோ ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டி -10, டவுன்வர்ட் இருக்கனால மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். சரி, இப்போ நம்மளுக்கு we need to find the work done due to individual forces. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் இங்கே வந்து ரெயின் ட்ராப் மேலே ஆக்ட் ஆகுதுப்பா. ஒன்று வந்து என்னென்னா mg, இன்னொன்று வந்து என்னது? வெலாசிட்டி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கனால அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது.
ஸோ நான் இப்போ பாருங்கள் எம்ஜி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஒர்க் டன். சரி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், எம்ஜி இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ நான் என்ன போடுறேன்னா எஃப்டி காஸ் தீட்டா ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எஃப்ன்றது என்னது இங்கே மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் எம்ஜி, டி இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோ 1 கிலோமீட்டர் 10⁻³ எவ்வளோ டிஸ்டன்ஸு. ஸோ எம்ஜியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரெக்ஷனில் இருக்குது கரெக்டாக, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபோர்ஸும் சேம் டைரெக்ஷனில் இருக்குது டிஸ்டன்ஸும். ஸோ ஐ கேன் புட் காஸ் டு பி 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வருது, ஜி வந்து m வந்து 10⁻³ ஏன்னா 1 கிராம் இல்லையா. ஸோ ஃபைனலி 10 ஜூல் வருது எனக்கு, அதுவும் ஆன்சர் பாசிட்டிவில் வருது. ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து 10 ஜூல் வருது, தேர்ட் ஆப்ஷனுக்கு. ஸோ இதே நம்ம ஆன்சர் டிக் பண்ணிடலாம், ஏன்னா வேறு யாருக்குமே 10 ஜூல் இல்லை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா டெஃபினட்டாக அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸையும் செக் பண்ணுங்கள். ஸோ ஏர் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்ம் எப்படி வரும் அப்படின்னா, அதோட ஃபோர்ஸ் ஃபார்மே எனக்கு தெரியாது. ஸோ ஒர்க் டன் பை எம்ஜி ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அக்கார்டிங் டு ஒர்க் எனர்ஜி தியரம். ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி என்னது, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, இனிஷியலாக நோ கைனடிக் எனர்ஜி ரெஸ்ட்டில் இருந்துச்சு 0ன்னு போட்டேன். ஸோ ஒர்க் டன் ஃபார் எம்ஜி என்ன கிடச்சிது 10 + 10 ஜூல். ஒர்க் டன் பை ஏர் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த 10 ஜூல் அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வருது, இப்போ கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ வந்து 1.25 ஜூல்னு வருது ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. இப்போ இந்த 10 ஜூல் அந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும் எனக்கு, ஒர்க் டன் பை ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.25 மைனஸ் 10 ஜூல். ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வரப்போகுதுன்னா -8.75 ஜூல், 8.75 ஜூல் விச் இஸ் ஆப்ஷன் சி. புல்லட் வெயிட்டிங் வந்து 10 கிராம். ஓகே, புல்லட்டோட வெயிட் வந்து எவ்வளோனா 10 கிராமு. இஸ் ஃபயர்டு வித் அ வெலாசிட்டி ஆஃப் 800 meters per second. ஸோ 800 meters per second ஃபயர் பண்ணுறாங்க, அதாவது அந்த ரைஃபிள்லேருந்து வெளியில் வரும்போது 800 meters per second. ஆஃப்டர் பாசிங் த்ரூ அ மட் வால், மட்னா என்னது வால் மாதிரி. ஓகே, புல்லட் போயிட்டுருக்கு, நடுவில் ஒரு திக்கான ஒரு சாண்டால் ஃபில் பண்ணப்பட்ட வால்லாம் ஜென்ரலாக நம்ம வந்து சிமெண்ட்டு இது கான்கிரீட் போடுவோம். பட் இங்கே வந்து என்னென்னா மட்டு வால் அப்படின்னு சொல்கிறான். ஸோ 1 meter திக்கு, இட்ஸ் வெலாசிட்டி டிக்ரீசஸ் டு 100 meters per second. ஸோ ரைஃபிள்லேருந்து வெளில வரும்போது 800, பட் அந்த மட் வாலில் தாண்டினதுக்கப்புறம் 100 meters per second. ஸோ ஃபைண்ட் த ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த mud wall. ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த mud wall. இப்போ ஒர்க் டன் பை ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ்னால் நம்மளுக்கு புரிஞ்சிருது, மட்டோட ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, அது எவ்வளோ ஒர்க் டன் தருதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சி சிமிலர் டு ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் எனர்ஜி தியரம் இதெல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே வந்து அவன் என்ன கேட்குறான்னா ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறான், ஒர்க் டன் பை ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் கிடையாது. he is asking the force itself, average resistance. அவன் கேட்கும் போதே என்ன கிளியராக கேட்டான், ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபோர்ஸையே அவன் கேட்குறான். அந்த மட்டு வந்து அந்த புல்லட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தது, நல்லா கவனிங்க, அந்த மட்டு இந்த புல்லட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தது அதை இங்கே கேட்குறான். ஸோ கவனிங்க, இந்த புல்லட்டோட மாஸ் வந்து 10 கிராமு, ரைஃபிள்லேருந்து வருது 800 meters per second. ஸோ இதுதான் நம்மளோட மட் வாலு. ஓகே, மண்ணால் நிரம்பி இருக்குது. ஸோ 1 meter திக்குன்னு சொல்லியிருந்தான். ஸோ இந்த புல்லட் இதை க்ராஸ் பண்ணும்போது 100 meters per second மாறிடுது. இங்கே நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இங்கே வந்து சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக பாத் எப்படி இருக்கும், பாத் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன ப்ராப்ளமில் சொன்ன மாதிரி பாத் வந்து பேரபோலிக்காக இப்படி இறங்கணும். ஆனால் நம்ம எங்கே என்ன அசியூம் பண்ணிக்கணும், அவன் அதை பற்றி எதுவுமே பேசலை, புல்லட் இப்படி கீழே இறங்குது. அப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா புல்லட் ஹாரிசான்டலாக போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஹாரிசான்டலாக போயிட்டு ஹாரிசான்டலாக வெளில வருதுன்னு. ஸோ அது சொல்ல மாட்டாங்க கொஸ்டினில், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒர்க் டன் பை ஸோ டோட்டலாக புல்லட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும். இப்போ புல்லட் இப்படி போகுது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டுவர்ட்ஸ் ரைட், கரெக்டாக. இந்த புல்லட் வந்து இந்த மட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும், எம்ஜி ஆக்ட் ஆகும் ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வெலாசிட்டிக்கு டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆகும், மட்டு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில், தட் இஸ் நத்திங் பட் அ ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ ஒர்க் டன் பை 2 ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது, ஒர்க் டன் பை எம்ஜி டவுன்வர்டு பார்த்து, அப்புறம் ஒர்க் டன் பை மட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில். திஸ் ஷுட் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, கரெக்டாக. ஸோ இனிஷியலாக வாட் இஸ் அ கைனடிக் எனர்ஜி, 800 ஸ்கொயரில் போட்டிருக்கேன், ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இஸ் 100 ஸ்கொயர். ஸோ இதை கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகே, இப்போ என்ன விஷயம்னு கவனிச்சு பாருங்கள், இந்த ஒர்க் டன் பை எம்ஜி என்னவாக இருக்கும். ஸோ எம்ஜி இஸ் டவுன்வர்டு, displacement is towards right. So what is the angle between them,
90 degree. ஸோ இந்த ஒர்க் டனோட ஆன்சர் என்ன வந்துடும் 0. புரியுதா? ஸோ ஒர்க் டன் பை எம்ஜி வந்து நம்மளுக்கு 0. நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸாக்டாக ரைட் ஹேண்ட் சைடு எம்ஜி இஸ் டவுன்வர்ட், ஸோ தேர் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர். ஸோ ஒர்க் டன் இஸ் 0. இப்போ ஒர்க் டன் பை எம்ஜி மட் ஃபோர்ஸ் மட்டும் நம்ம இங்கேருந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ அதான் ஒர்க் டன் பை மட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி மட்டும் சொல்லிடலாம். ஆனால் இங்கே அவன் ரெசிஸ்டன்ஸ், ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் இந்த வார்த்தையை மட்டும் தான் சொல்கிறான். இட்ஸ் நத்திங் பட் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். அவன் ஃபோர்ஸை கேட்குறாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆவரேஜ்னு ஃபோர்ஸ் கேட்குறான். ஸோ அது மூலிமா அவன் என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கான், ஆவரேஜ். ஆவரேஜ்னால் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக அவன் மீன் பண்ணுறான்றது அர்த்தம். ஆவரேஜ் ஃபோர்ஸ் மீன்ஸ் இஸ் ட்ரைங் டு ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், அந்த மட்டு கொடுக்குறதுல அந்த ஆப்போசிட் ஜென்ரலாக அது வேரியபிளாக இருக்கணும். ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது வேரியபிளாக இருக்கணும். இங்கே ஆவரேஜ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம அதை கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணிக்கிறோம். வாட் இஸ் த அசம்ஷன், அசியூமிங் வாட் வி ஆர் டூயிங், மட் ஃபோர்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்ம ஃபார்முலா போட்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அந்த ஃபோர்ஸை. சரி, மட் ஃபோர்ஸோட ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிக்கணும் யூஸிங் த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸோ கான்ஸ்டன்ட்னு அசியூம் பண்ணிக்கிறோன்னா எஃப்டி காஸ்டிட்டா யூஸ் பண்ணலாமா? ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது, ரைட்டு, பட் மட் ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ வாட் இஸ் த ஆங்கிள், தீட்டா வந்து 180 டிகிரின்னு போடணும். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, 1 மீட்டர். டி வந்து நம்மளுக்கு என்னது 1 மீட்டரு. வாட் இஸ் இது வந்து மேக்னிடியூட் ஃபோர்ஸு, மட் ஃபோர்ஸோட மேக்னிடியூட், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூட் காஸ் தீட்டா, தட் இஸ் 180 டிகிரி. ஸோ எஃப் மேக்னிடியூட் 1 மீட்டர் மைனஸ் 1. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம், ஃபைனல் ஆன்சர் என்ன வருது, மைனஸ் எஃப் மட்டுன்னு வருது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், எனக்கு work done by mud force I am getting is as equal to minus F mud. ஸோ நம்ம எங்கே விட்டோம், இந்த இடத்துலேருந்து விட்டோமா, கரெக்டாக இல்லையா? இப்போ இதில் எஃப் மட்டோட ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, சாரி ஒர்க் டன் பை மட் ஃபோர் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடச்சிருக்கு, எனக்கு மைனஸ் எஃப் மட்டுன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து இது கண்டினியூ ஆகுதுப்பா. ஸோ மைனஸ் எஃப் மட்டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி போட்டோன்னா எனக்கு ஆன்சர் வந்து என்னது மைனஸ் 31.5 இன்ட்டு 10⁻². உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சரி, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி எஃப் மட்டோட ஆன்சர் வந்து 3150 Newton. ஸோ திஸ் இஸ் த ஆவரேஜ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃபர்ட் பை த மட் டு த புல்லட் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேப்பா, இந்த வீடியோலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம் இன்னும் உங்களுக்கு சில டவுட் இருந்தால் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து மோர் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஓகே, நான் இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்திருக்கு, ஃபிசிக்ஸ் வீடியோஸ். உங்கள் கிளாஸ்மேட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்ப. அட்டல் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.